வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் மார்ச் 14 ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலில் என்ன பதிந்துள்ளார் என்பதனை நாம் தமிழ் மொழியில் கூற வேண்டிய முறையில் தமிழ் மொழி அவர் பதித்த அந்த ஆங்கில பதிவிலிருந்து தமிழ் மொழியில் நாள்தோறும் பயின்று வருகிறோம். அது தமிழ் மொழியில் ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றில் பள்ளிக்கூடம் என்று கூறலாம். பள்ளிக்கூடம் என்ற அந்த ஒரு சொல்லில் நாம் நாம் வானுலகமும் தீ அகமும் இவ்வுலகில் உள்ளன என்று அவர் பதித்ததை ஆங்கில மொழியிலிருந்து பதித்ததை தமிழாக்கமாக பள்ளிக்கூடம் நமக்கு எவ்வாறு துணை புரிகிறதோ அதே போல நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செயல்கள் இவ்வுலகில் என்ன உள்ளது, அவை எவ்வாறு நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்பதை நாள்தோறும் பயின்று வருகிறோம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என அவர் பதித்த அந்த மார்ச் 14 பதித்ததை வானுலகமும் தீ அகமும் இவ்வுலகில் உள்ளன, ஒளித்து வைக்க எதுவும் இல்லை, எங்கே நிழல் இருக்கிறதோ அங்கே பொருளும் இருக்கிறது, தனி நபருக்கு வருகிறவை அவருடைய சொந்த செயல்களின் விளைவாக்கம் ஆகும். தனி நபருக்கு வருகிறவை அவருடைய சொந்த செயல்களின் விளைவாக்கம் ஆகும். மகிழ்ச்சியான மிக சிறந்த தொழில் மிகுந்த தொழிலும் செழிப்புக்கு இட்டு செல்வதும் உழைப்பை தட்டி கழிப்பதும் அல்லது மன நிறைவின்றி மேற்கொள்ளப்படுவதும் குறைவான உழைப்பு மற்றும் செழிப்பினை குறைவதற்கு வழிவகுக்கிறது. மகிழ்ச்சியான மிக சிறந்த தொழில் மிகுந்த தொழிலும் செழிப்புக்கு இட்டு செல்வதும் உழைப்பினை தட்டி கழிப்பதும் அல்லது மன நிறைவின்றி மேற்கொள்ளப்படுவதும் குறைவான உழைப்பு மற்றும் செழிப்பினை குறைவதற்கு வழிவகுக்கிறது. எனவே நாம் பார்க்கும் பல்வேறு வாழ்க்கை படிநிலைகளுடன் அவை ஒவ்வொரு தனிப்பட்டவரின் எண்ணங்களின் செயல்களில் உள்ள விளைவுகளாகும் என அவர் பயின்றுள்ளார். அவர் பயின்ற அந்த ஆங்கில பதிவை தமிழாக்கமாக கூற வேண்டும். அதுபோலவே பலவிதமான குணங்களோடும் அந்த செயல்களை விதைத்து முதிர்ச்சி அடைந்த பழுத்த வளர்ச்சி விதைப்பு இந்த கண்ணுக்கு தெரியும் வாழ்வில் மட்டும் நின்றுவிடாமல் எண்ணற்ற பிறப்பு இறப்புகளின் வாசல்களை கடந்து செல்லும் அந்த எல்லையற்ற வாழ்வின் மூலம் பின்னோக்கி சென்று அதன் கசப்பான விளைச்சலை தின்று அதன் சொந்த பலனை அறுவடை செய்து அதன் பலன்களையும் அறுவடை செய்யும். என்ன கசப்பான விளைச்சல் உள்ளதோ அந்த எண்ணெய் நமது எண்ணத்தில் வளர்ச்சி உள்ள அந்த கண்ணுக்கு தெரிந்து வாழும் அந்த பல்வேறு விதமான குணங்கள் நமது முதிர்ச்சி அடைந்த முதிர்ச்சி அடைஞ்சவை வாழ்க்கைக்கு நமக்கு பலனாக கிடைக்கும் என அவர் கூறியதை நாம் தமிழ் மொழியோடு சொல்லிக் கொள்ளலாம். அது போலவே பலவிதமான குணங்களோடும் அந்த செயல்களை விதைத்து முதிர்ச்சி அடைந்த பழுத்த வளர்ச்சி விதைப்பு இந்த கண்ணுக்கு தெரியும் வாழ்வில் மட்டும் நின்று விடாமல் எண்ணற்ற பிறப்பு இறப்புகளின் வாசலையும் கடந்து செல்லும் அந்த எல்லையற்ற வாழ்வின் மூலம் பின்னோக்கி சென்று அதன் கசப்பான விளைச்சலை தின்று அதன் சொந்த பலனை அறுவடை செய்து அதன் பலன்களை அறுவடை செய்யும் என அந்த காலந்தோறும் மனித இனத்தின் அந்த பண்பு நிலை வளர்ச்சி காண ஒரு சிறந்த பண்பு வளர்ச்சிக்கான வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த பள்ளி என பள்ளிக்கூடமாக நாம் வாழும் இந்த உலகில் பள்ளிக்கூடமாக வானுலகும் தீயகமும் உலகில் உள்ளன. அவற்றில் நாம் பண்பு வளர்ச்சிக்கான வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த பள்ளியாக நாம் வாழும் உலகில் இருப்போம் என அவர் கூறியதை தங்களிடம் இந்த பதித்த ஆங்கில பதிவினை காண்போம். School. Substantial changes hopefully operating overall literature. That's what we meant to say in acrostic. Yeah, we can say it in acrostic. Substantial changes hopefully operating overall literature. Heaven and hell are in the world. Nothing comes unhidden. Where the shadow is, there also is the substance. That which comes to the individual is the product of his own deeds. As cheerful industry leads to greater industry and increasing prosperity, and labor sick
are undertaken discontentedly leads to a lesser degree of labor and decreasing prosperity. So, with all the varied conditions of life as we see them, they are the effects of deeds, destines wrought by the thoughts and deeds of each particular individual. So, whatever it may be, that comes that heaven and hell are in the words. Whatever the deeds we make and our overall, day-to-day circumstance comes to our picture in day-to-day affairs also for us. So also with the vast variety of characters, they are the ripening, ripened growth of the sowing of deeds, a sowing not confined solely to this visible life, but going backward through that infinite life which traverses the portals of innumerable births and deaths, and uh, which also will extend the illimitable future, reaping its own harvest, eating the sweet and bitter fruits of its own deeds. Life is great school for the development of character. So we can say, in simple words, school substances changes fully creating overall literature for the day. March 15th, we can say it in English, தமிழ் மொழியில் பள்ளிக்கூடம் என்று சொல்லி அந்த வானுலகமும் தீயகமும் உலகில் உள்ளன. நாம் தொடர்ந்து அந்த பண்பான வளர்ச்சிக்கான வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த புள்ளியாக நாம் வாழும் வாழ்க்கையை நாம் எதோறும் கொண்டு செல்வோம் என கூறி இந்த பதிவினை மார்ச் 14ஆம் தேதி பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.